மம்மி வாய் முடிக்கிட்டு சும்மா இரு. மாரசாமி நீ போய் சாட்டை எடுத்துட்டு வா. சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். நான் எந்த தப்புமே பண்ணல சார். நான் யாரையுமே தொடவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன அடிக்கணும்னு சொல்றீங்க? இங்க பாருங்க, இந்த நட்சத்திராவை நான் கிள்ளனது யாராவது பாத்தீங்களா? நீங்க பாத்தீங்களா? நீங்க பாத்தீங்களா? இல்ல நீங்க தான் பாத்தீங்களா? நீங்க பாத்தீங்களா? இல்ல யார் பாத்தீங்க? இப்பதானடா உன் திமிரையும் பலத்தையும் காட்டின. அதனாலதான் சாட்சி சொல்றதுக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாம் பயப்படுறாங்க. இவங்க எல்லாரும் சாட்சி சொல்றதுக்கு வரலனா உன்னை அடிக்கிறதுக்காக எதுக்குடா வெளியில இழுத்துட்டு வர போறாங்க? என்ன அப்படி பாக்குற? பதில் சொல்லு. நீங்க சொல்றது கூட கரெக்ட் தான் மேடம். இவனுக்கு தண்டனையை கொடுத்துட வேண்டியதுதான். சார் நான் சொல்றது கேளுங்க சார். இவங்க போய் சொல்றாங்க சார். இவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாது சார். தப்பு பண்ற ஒவ்வொருத்தனும் இப்படிதாங்க போய் சொல்லுவான். ஏய் இருங்க சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். மம்மி வேண்டாம் மம்மி, என்னால மாமாவை அடிக்க முடியாது மம்மி. ப்ளீஸ் மம்மி, எனக்கு இந்த சண்டை போடுறதே பிடிக்கல மம்மி. விட்டுடலாம் மம்மி, ப்ளீஸ் மம்மி. பேபி தப்பு, நீ இப்படிலாம் பேசவே கூடாது. நம்ம கோவில் நியமங்களை அவமதிக்க கூடாது. கண்டிப்பா அதை கடைபிடிச்சே ஆகணும். உன்னால அடிக்க முடியலன்னா சொல்லு. உன்னை பெத்த தாயா நான் உன்னை அடிக்கிறேன். குடு குடு பாப்படி மம்மி. தப்பு பண்றா பூர்வா, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ற. நீ தான்டா தப்பு பண்ணிருக்க. அந்த தப்ப இப்ப நான் தான் திருத்த போறேன். புருஷனே அப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இதுக்கு மேல இவரை தண்டிக்க முடியாது. வாங்க நாம கிளம்பலாம். டேய் சரி, நீ நட்சத்திரா எடுப்ப கிள்ளன, அதுக்கு நான் எதுக்கு அங்க மாட்டேன்? நானும் கிள்ளவே இல்லைண்ணே. நீ எதுவும் அப்படி பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் உன்னை காப்பாத்துறதுக்காக நான் அப்படி ஒரு பொய் சொன்னேன். ஆமா, அது அப்போ நட்சத்திரா இடுப்ப கிள்ளனது யாரு? தெரியலண்ணா. ஆமா, நீ எதுக்கு நட்சத்திரா பக்கத்துல போய் நின்னா? டேய் நீ என்னடா என்ன கூப்பிட்ட? நானா? நான் எங்கண்ணா உன்னை கூப்பிட்டேன்? நான் உன்னை கூப்பிடவே இல்லையே. நீ கூப்பிடலையா? மாமா உங்களை சரி கூப்பிடுறான். என்ன யாரு மாட்டி விட்டாங்கன்னு இப்ப எனக்கு முழுசா தெரிஞ்சிருச்சுடா. யாருண்ணா? யாரு? வேற யாருடா? அந்த பூமி தான். பூமியா? பூமி அண்ணனை எதுக்காக இப்படி மாட்டி விட்டா? எங்க பாரு தம்பி, நான் போ வி ஆ கூவோட சங்க தலைவி. அப்படின்னா என்ன? பொருளாதார விவகாரத்தின் ஆய்வுக்குழுவோட தலைவி. ஐயோ, அது மட்டும் இல்ல, உமன் ரைட்ஸ் கமிஷன் துணை தலைவியா இருக்கேன். உனக்கு நம்பிக்கை இருந்தாலும் இல்லனாலும் உன் பொண்டாட்டிக்காக நீ பூஜையில உட்கார்ந்துதான் ஆகணும். இல்லனா ஒரு பக்கம் அந்த குழுல இருந்து இந்த பக்கம் இந்த கமிஷன்ல இருந்து என்னெல்லாம் கேசஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே உன் மேல போட்டுருவேன். ஐயோ அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. அவருக்கு சாமி நம்பிக்கை இல்லைனாலும் இவரை தான் நான் என் சாமியா நினைக்கிறேன். ஏயா இவ்வளவு நல்ல பொண்ணை இப்படி படுத்துறியே? ஐயோ மாமா வாங்க போய் பூஜையில உட்காரலாம் மாமா. வா போலாம். மாமா 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 இப்ப என்னடி
பூஜை பண்ணதாண்டி வரேன், என்ன விட்ரி. அதுல மாமா அந்த மண்டபத்துல வேற யாரும் பூஜை நடத்திட்டு இருக்காங்க மாமா. நம்ம அந்த பக்கம் போகணும். வாங்க போலாம். வாங்க வாங்க. என்னம்மா நடிக்கிறடி. கடவுளே, நல்ல வேலை. எல்லாரும் மனசார வாங்க சொல்லுங்க. ஓம் நம சிவாய. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன ஓம் மாமா? நம சிவாய. ஐயா, நீங்க அம்மா. பூஜை ஆரம்பிங்க. சரிங்கம்மா. ஆரம்பிங்க. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இந்த பூர்ண கும்பத்தை அக்னியில போட்டா ஹோமம் முடிஞ்சதா அர்த்தம்மா. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணம் முதச்சிதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் ஸ்ரீ அக்னிதேவதாயை நமஹ. ரொம்ப நன்றி புரோகிதரே. நீங்க செஞ்ச உதவிய நான் எப்பவும் மறக்க மாட்டேன். இதுல என்ன இருக்குமா? எல்லாம் இந்த சிவனோட கருணை. உங்க புருஷனுக்கு ஒண்ணும் ஆகாதுமா. 100 வயசு வரைக்கும் நல்லபடியா இருப்பாரு. தீர்க்க சுமங்கலி பவா. ம், அப்ப நாங்க கிளம்புறோமா? போயிட்டு வரோம். சரிங்க புரோகிதரே. பக்கத்துல வீல் சேர் வேற வச்சிருக்கா. அங்க சாரதா பக்கத்துல சேர் வேற இருக்குன்னா பேபி அங்க வேற ஏதோ நடக்குது. வா பேபி, என்னன்னு போய் பாப்போம். வா. வா. அத்தை, பூமி, நீ எங்க போயிட்ட? அதெல்லாம் அப்புறம் சொல்ற அத்தை. முதல்ல நம்ம உடனடியா இங்க இருந்து கிளம்பணும். என்னாச்சு? ஐயோ, என்னாச்சு பூமி? வாங்க அத்தை. சீக்கிரம் வாங்க அத்தை.